ரொம்ப நேரம் ஒரே மாதிரியான ஒரு பேட் போஸ்டரில், அப்புறம் ஆர்த்ரைட்டிஸ் பெயின் இருக்கிறவங்க, ஸ்பாண்டிலிட்டிஸ் ஆங்கிலோசிஸ் இருக்கிறவங்க, இல்லை வேற ஏதாவது இன்ஜுரியால் கழுத்தில் பெயின் இருக்குது, இந்த செர்விகல் ஜாயிண்ட் பூராவுமே அதை சார்ந்து இருக்கிற தசைகளில் நல்ல வலியை உணர்றீங்க, தூங்கக்கூட முடியல அப்படின்னு இருக்குனாக்கா, நான் சொல்லித்தரப்போகிற இந்த எளிமையான பயிற்சிகளை பண்ணுங்கள். நீங்கள் பண்ணி முடித்த கொஞ்ச நேரங்கள்லேயே நீங்கள் நல்ல தளர்வையும் ஓய்வையும் உணர்வீங்க. உங்கள் வலியிலிருந்து நிறையவே நிவாரணம் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். ஸோ இந்த பயிற்சிகளை மட்டும் ரொம்ப எளிமையான பயிற்சிகள் தான். இந்த பயிற்சிகளை மட்டும் கவனித்து தினமுமே பண்ணுங்கள். சரிங்களா? கீழ் நோக்கி இழுவிசை கொஞ்சம் இருக்கட்டும். உங்கள் கைகளில் ரொம்ப இழுக்க வேண்டாம், மைல்டாக இருந்தால் போதும். முதுகு நிமிர்ந்த நிலையில் இருக்கணும். ஸோ இப்படி வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு கழுத்தை பின்னோக்கி இப்போ சாய்க்க போகிறோம். ஒரு 30 செகண்ட் அந்த நிலையில் அப்படியே நிறுத்துங்க. அப்புறம் கழுத்தோட நடுப்பகுதி அந்த இடத்துல டவலை இப்படி போர்த்திக்கங்க. லேசான இழுவிசை இருக்கட்டும், ரொம்ப இழுக்காதீங்க, மைல்டாக இருந்தால் போதும். அந்த நிலையில் இருந்துக்கிட்டு இப்படி கழுத்தை பின்னோக்கி சாயுங்க. இப்போ கழுத்தோட மேல் பகுதி இந்த ஸ்கால் பாட்டம்ல எங்க அப்படி பொறுத்திக்கோங்க. இதில் இப்படி மேல் நோக்கி இழுத்த மாதிரி வச்சுக்கோங்க. இந்த நிலையில் மட்டும் முதுகை கொஞ்சம் பின்னாடி சாய்க்கணுங்க. முதுகை இப்படி பின்னாடி சாய்ச்சி கழுத்தை இந்த நிலையில ஒரு 30 செகண்ட் இருங்க. சரிங்களா? பிறகு லேசான இழுவிசையோட இப்படி ஜால இங்க செட் பண்ணுங்க. செட் பண்ணி இப்படி திருப்புங்க. இந்த ஜால இந்த பொசிஷன்ல பாத்தீங்கன்னா இப்படி காதை ஒட்டி எடுத்துட்டு வரீங்க, இப்படி கிராஸ் போறீங்க. ஸோ கீழே குனியாம மேல் நோக்கி இப்படி இருக்கட்டும். அதே மாதிரி தான் மறுபக்கத்துலையும் இப்படி மேல் நோக்கி. இப்போ கடைசி ஸ்ட்ரெச். இந்த கடைசி ஸ்ட்ரெச்சில் இப்படி கிராஸில் இப்படி பிடிச்சிக்கோங்க. இப்படி மேல் நோக்கி வச்சுக்கோங்க. இப்போ ஏதாவது சேர் சப்போர்ட்டில் இப்படி வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணுறது, இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? உங்கள் கையை இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணணும். கழுத்து கொஞ்சம் இப்படி நேராக இருக்கட்டும். ரொம்ப குனிஞ்சிங்கன்னா இது ஸ்லிப் ஆகிடும். இப்படி கொஞ்சம் நேராக இருக்கும், ரொம்ப மேலே இல்லாமல் நேராக வச்சுக்கோங்க. இப்படி புல் பண்ணணும். ஓகேங்களா? இப்படி புல் பண்ணணும். அவ்வளோதாங்க. இந்த பயிற்சிகளை மட்டும் தினமுமே பண்ணுங்கள். காலையில் எழுந்த உடனே நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடியும் பண்ணுங்கள். நல்ல தளர்வையும் ஓய்வையும் உணர்வீங்க. வலி இல்லாத, தடை இல்லாத நல்ல தூக்கத்தை நீங்கள் அனுபவிப்பீங்க.